சுற்றுலாத்துறையில் ரிசோர்ட்டுகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் உள்ள விதிமுறைகளில் மாநில அரசு சில தளர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட அளவுக்கு பார்க்கிங் இடம் வேண்டுமென்ற நிபந்தனைகளுக்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. நஷ்டத்தை நேரிட்டு வரும் சுற்றுலாத்துறைக்கு இது ஆறுதலாக மாறியுள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைத்த அமைச்சர்களின் கூட்டத்தில்தான் முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. தொழில்துறை நடத்திய இன்வெஸ்ட் கேரளா குளோபல் சம்மிட்டில் உயர்ந்த ஆலோசனைகள் நடைமுறைப்படுத்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சட்டங்களில் மாற்றம் ஏற்படுத்தியது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொடர் நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும். 2019 கட்டிட நிர்மாண சட்டத்தில் நுழைவு பகுதி வீதி குறித்த விதிமுறைகள் மாற்றம் ஏற்படுத்தப்படும். தொழிலுக்கு தேவையாக உள்ள கட்டிடங்களின் பரப்பளவு அதிகப்படுத்தப்படும். ஒப்பந்தத்தில் எடுத்த பூமியில் கட்டிட பெர்மிட் விண்ணப்பிப்பதற்கு தேவையான சான்றுகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். ரெஜிஸ்டர் செய்த ஒப்பந்தக்காரர் கட்டிடத்தின் உரிமையின் பாகமாக உள்ள சான்றுகள் பரிகணிக்கப்படும். கட்டிட வேலைகள் சரி செய்வதற்கான விதிமுறைகளில் மாற்றம் ஏற்படுத்துவதை குறித்துள்ள ഉത്തരവുകളും മാവട്ട സുற்றுലാവിற்கு ഉദവിയാക മാറും. റിസോർട്ടുകൾക്കും ഹോട്ടലുകൾക്കും അവരുടെ വലിപ്പത്തിനനുസരിച്ചുള്ള പാർക്കിംഗ് സൗകര്യം വേണമെന്നുള്ള നിബന്ധനയിൽ മാറ്റം വരുത്താൻ ബഹുമാനപ്പെട്ട കേരളത്തിലെ മുഖ്യമന്ത്രി തയ്യാറായത് വളരെ ആശ്വാസകരമാണ്. പ്രത്യേകിച്ച് ഹോസ്പിറ്റാലിറ്റി രംഗത്തിന് ഇത് ഉണർവേകും. കൂടുതൽ നിക്ഷേപകർ ഇതുപോലുള്ള ഇൻവെസ്റ്റുകളും നടത്താനുള്ള ഒരു തീരുമാനമെടുക്കും. ഇത് ഹോസ്പിറ്റാലിറ്റി ബിസിനസ് സംബന്ധിച്ച് വളരെ ശുഭസൂചകമാണ്. ഈ തീരുമാനത്തെ ഞങ്ങൾ ഹോസ്പിറ്റാലിറ്റി രംഗത്ത് പ്രവർത്തിക്കും. பூமி சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வருவதோடு மீதமுள்ள பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்.